வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். ஏண்டா இத பத்தி தான் என் மருமக ஓவரா பேசிருச்சுன்னு சொன்னையா? ஆமா. பேசுனதோட நிறுத்திருச்சா இல்ல விளக்கு மாத்த எடுத்து 4 சாத்து சாத்துச்சா? அப்பா. ஏய், உன் பேர் என்ன? ஏன் வெச்ச உனக்கு தெரியாதா? மறந்து போச்சு. ஏண்டா முட்டா பையலேன்னு தான் இத்தனை வருஷமா கூப்பிடுறேன். அதனால உன் பேரே மறந்து போச்சு. உன்னை நான் ஏன் முட்டா பையலேன்னு சொல்றேன்னு தெரியுமா? ஏண்டா நீ ஒரு முட்டாளு தற்குறி. ஏண்டா எரும மாடு கணக்கா வளர்ந்துருக்கியே, எது நல்லது எது கெட்டதுன்னு கூடவா தெரியாது? அப்பா. ஏண்டா சரி, நல்லது எது கெட்டது எதுன்னு கூட உனக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா நீ தான் ஒரு முட்டா பயலாச்சே. உனக்கு யாரு நல்லது பண்றா யாரு கெட்டது பண்றான்னு கூடவா தெரியாது. அந்த அளவுக்கு நீ அடி முட்டாளாடா. இத பாரு, உன் சித்திக்காரி இருக்காளே, அவளுக்கு உடம்பெல்லாம் விஷம். உன் முன்னாடி அவ தண்ணி பாம்பாட்ட இருப்பா. நீ அந்த பக்கம் போனேன்னு வச்சுக்க, அவ அப்படியே நாகப்பாம்பு மாதிரி படையெடுத்து ஆடுவா. ஏண்டா பூங்கொடி எவ்வளவு கஷ்டத்தில் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு. அது உனக்காகவே வாழ்ற பொண்ணுடா. உன் நல்லதை மட்டுமே நினைக்கும். அது சொல்றது கேளு, அப்பதான் நீ வாழ்க்கையில முன்னேற முடியும். உன் சித்திக்காரி இருக்காளே, அவ எப்படா உன்னை அழிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கா. அவளை நம்பாத. அவளை நம்புனா உன் வாழ்க்கையே நாசமா போயிடும்டா. என்னடா உனக்கு புத்தி கித்தி வந்துருச்சா? உன் சித்திக்காரிய இப்பவே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள போறியா? செய்டா, அத முதல்ல செய்டா. அப்பா போப்பா, நீயும் உன் புத்திமதியும் ஆள பாரு. நான் உள்ள போய் படுத்துக்கிறேன். என் பொண்டாட்டியே தேவலாம். உன் இம்சை தாங்க முடியல. சரியான இம்சை. யாரோ ரொம்ப ரோஷமா போன மாதிரி தெரிஞ்சது. வெளியில கொசு தொல்லை, அதான் உள்ள வந்துட்டேன். சரி சரி, படுத்துக்கோ. படுத்துக்கன்னு சொன்னேன். அதான் படுத்திருக்கோம்ல, படுக்கிறதுக்கு தான் விரிச்சேன். லூசாடா நீ? படுத்துக்கோன்னு சொன்னா கட்டல படுத்துக்கோன்னு அர்த்தம். அப்படியா? என்ன பூங்குடி சொல்ற? ஆமா, ஒரு பொண்டாட்டி கோச்சுக்கிட்டா அவளை சமாதானம் பண்ணணும். பதிலுக்கு நீயும் கோச்சுக்கிட்டு போக கூடாது. நான் ஒரு மரமண்ட, எனக்கு இது கூட தெரியல பாரேன். நான் இப்போ எப்படி சமாதானப்படுத்துறேன்னு மட்டும் பாரு. நான் உன்னை வேணும்னே தான் கோச்சுக்கிட்டேன். என்னது? வேணும்னு கோச்சுக்கிட்டியா? என்னடா சொல்ற? ஆமா, நீ கோவப்பட்டா ரொம்ப அழகா இருக்கேல, அதான் அப்படி பண்ண. நீ கோவப்படுறப்போ கோழி குண்டு மாதிரி இருக்கிற உன் கண்ணு அப்படியே பெருசாயிருதா. அப்படியே பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அப்படியா? ஆமா, அப்படியே வெட்டி விழுந்த தென்னை மட்டை மாதிரி உன் புருவம், ஏற்கலப்ப மாதிரி உன் மூக்கு, டிராக்டர் டயர் மாதிரி உன் உதடு. மொத்தத்துல நீ ஒரு உங்க கம்பெனியோட கிடங்குல. என்ன என்ன? ஏண்டா கட்டின பொண்டாட்டியே இப்படிதான் வர்ணிப்பியா? முதல்ல அப்ப நீ என்ன ஒரு மனுஷியாவே பாக்கல, டிராக்டராவும் தென்னை மரமுமா தான் பாக்குற இல்ல? இல்ல போக முடியாது. அது இரு, நான் சொல்றத கேளு. நான் ஏன் உன்னை அப்படி பார்த்தேன்னா, ஏன் இல்ல பூங்குடி, நான் உன்னை ஆசையா அன்பா அதுக்கும் மேலே உன்னை பார்க்கணும்னு தான் இருக்கு. தொட்டா சுருங்கி மாதிரி உன் புருவம், எள்ளு பூ மாதிரி உன் மூக்கு, ஆரஞ்சு முட்டாயை ஒட்டி வச்ச மாதிரி உன் உதடு, எல்லாத்துக்கும் மேல 2 காந்தத்தை ஒட்டி வச்ச மாதிரி உன் கண்ணு. இப்படி எல்லாம் பாக்குறப்ப
என்ன நான் எப்படி கட்டுப்படுத்திக்க முடியும்? ஆ, தள்ளு. ம், ம், ம். இல்ல நான் உன்னை சமாதானப்படுத்தணும்ல. நீ போய் கீழே படு போ போ போ. நீ தானே கோச்சிட்டு போனா பொண்டாட்டியை சமாதானப்படுத்தணும்னு சொன்ன. நீ கொஞ்சம் ஓவரா சமாதானப்படுத்துற. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீ போ போ. பூங்குடி பூங்குடி. போ. பூங்குடி ம் பூங்குடி. ம். ஆ, லைட்டா சமாதானப்படுத்திட்டுமா? சாவடிச்சிருவேன். போ, ஆ. ஒழுங்கா படு போ. போய் படு போ. ஏய், படுன்னு சொன்னேன். தூங்கு. எல்லாம் என் தலை எடுத்து